வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் பிடிவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்க, பழைய வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்கும். தாயாருக்கவங்களுக்கும் ஒரு சின்னதாக குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அம்மா கொஞ்சம் ஈகோயிஸ்டாக கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகளோட பேச்சுக்கள், இதனால் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது சில நேரம் வந்து வாக்குவாதங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் 2 நாட்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மனசலங்களாக நைட்டு தூங்காமல் உட்காந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறனால கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக சந்திரன் தசா 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் நல்ல லாபங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இதனால் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 1-2 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 12-5ஆம் அதிபதி, குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாள் இருக்குது. ஸோ ரொம்ப அடமட்டாக எப்படியா சாதிச்சு அவனுங்கிற வெறியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்ம பிடிவாதமாக இருப்போம். அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. சனி வந்து 4ல் இருக்கார். பழைய வீடு விற்கிறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 7-10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. தனுசு லக்னமாக கேது தேசாபதி, கேது 9ல் இருக்கிறார். ஸோ 9ல் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவும் இந்த லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக சுக்கிர தசை, சுக்கிரன் 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனையும் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கண்டினியூவாக ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது
பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே பிப்ரவரி 14னா அதுக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில். சரிங்களா? ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர் கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும் போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.